இன்னைக்கு வாரத்தில் இன்னைக்கு லீவு நாளில் இன்னைக்கு வீட்டில் இன்னைக்கு பாதாம் அல்வா கிண்டிக்கிட்டு இருக்கிறேன். பாதாம் அல்வா கிண்டுற அளவுக்கு என்ன விசேஷம்னு கேட்டால், இன்னைக்கு மதுரையில் மீனாட்சி சொக்கநாதர் திருக்கல்யாணம் உற்சவம் 4ஆம் நாளைக்கு சித்ரா பௌர்ணமி. அதனால அதை செலிப்ரேஷனை நாங்களும் இங்கே கொண்டாடுறதுக்கு வீட்டில் பாதாம் அல்வா கிண்டி நாங்கள் இன்னைக்கு வச்சு கொண்டாடுறோம். நண்பர்களும் அதை சமர்ப்பிக்க போகிறோம். உங்கள் ஊர்லாம் எப்படி மழை பெய்யுது? எங்கள் ஊரில் மழையை கண்ணில் பார்த்து பல மாதம் ஆகி போச்சு சேலத்தில். அதனால் பாதாம் அல்வா கிண்டி சாப்பிட்டா அப்பயாச்சும் மழை பெய்யுதான்னு பார்க்கலாம். பாதாம் அல்வாவுக்கும் மழைக்கு என்ன சம்மந்தம்? ஏதோ ஒரு பரிகாரம் மாதிரி தானே. நம்ம மன திருப்திக்கு எதையோடு செஞ்சுக்க வச்சுக்கிட்டாங்க. சேலத்தில் இங்கே 108 டிகிரி வெயிலுக்கு இன்னைக்கு பாதாம் அல்வா நல்லதுன்னு யாரோ சொன்னாங்க. அதனால் இன்னைக்கு கிண்டிக்கிட்டு இருக்கிறேன். பாருங்க நண்பர்களே, இன்னைக்கு சமைச்சிட்டு பாதாம் அல்வா நல்லா உருண்டு திரண்டு சுருண்டு வந்து நிற்கிது. சாப்பிட்றதுக்கு பார்க்கறதுக்கு கண்கோடியும். சித்திரை திருநாளுக்கு கள்ளழகர் வைகையில் இறங்குற நாளில் வீட்டில் பாதாம் அல்வா செஞ்சு சாப்பிட்றோம். நீங்களும் சாப்பிடுங்க. மழை பெய்யட்டும்னு எல்லா ஊருக்கும் இப்போ உடனடி தேவை. தமிழகத்திற்கு நல்ல மழை பெய்யணும். மழை பெஞ்சாதான் பூமி குளிரும், மனம் குளிரும். அதனால இந்த பாதாம் அல்வாவை மழை பெய்யணும்னு கேட்டு எல்லா நண்பர்களுக்கும் வருமானங்களுக்கும் சமர்ப்பிக்கிறேன். பாருங்கள் நண்பர்களே, வீட்டில் பாதாம் அல்வா செஞ்சுட்டு வரனா உப்புமா மாதிரி செஞ்சு கொண்டு வர்றாங்க. அவங்ககிட்ட சொல்கிறதுக்கு நாம்ளே களத்தில் இறங்கலான்னு நானே இன்னைக்கு களத்தில் இறங்கிட்டேன். பாதாம் அல்வா செஞ்சுருவாங்க, உப்புமா கட்டிட்டு வருவாங்க. கேசரி கட்டுனா உப்புமா மாதிரி கட்டிட்டு வருவாங்க. அதனால் எதுக்கு இன்னொருத்தரை சொல்லிட்டு நம்மளே களத்தில் இறங்கிட்டா நம்மளே அதை செஞ்சு சாப்பிட்டுட்டா ஓகே. சூப்பராக திரண்டு இருந்தது. நண்பர்களே, அனைவருக்கும் இனிய சித்ரா பௌர்ணமி திருநாள் வாழ்த்துக்கள். மதுரை மக்கள் அனைவருக்கும். சூப்பர். எல்லாம் அப்படியே உருண்டு தரணும். பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே.